Hi guys, welcome to Tamil Movie Entertainment. இன்னைக்கு நாம என்ன மூவியை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2022ல ரிலீஸ் ஆன ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆப் டெவலப்பர், நிறைய ஆப் எல்லாம் டெவலப் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு காரு பங்களான்னு பயங்கரமா செட்டில் ஆயிருப்பாரு. காலங்காத்தால ஹீரோ ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய பொண்டாட்டி கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. கால் பண்ண பொண்டாட்டி, என்னங்க நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கேன்னு விசாரிப்பான்னு நினைச்சா. இல்ல, எனக்கு டைவர்ஸ் வேணும், நீ டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஹீரோக்கும் அவனோட பொண்டாட்டிக்கும் சண்டை வந்து ஹீரோட வைஃப் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, என்னால டைவர்ஸ் எல்லாம் தர முடியாது, நம்ம சேர்ந்தே இருக்கலாம், நான் நீ நம்மளோட பொண்ணு 3 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி அவளை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாப்பா. பட் அவ அதை கேக்குற மாதிரி இல்லை, எனக்கு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவா. அதனால நம்ம ஹீரோ, இப்போ உனக்கு என்ன டைவர்ஸ் தானே வேணும் அப்படின்னு, அடுத்த வாரம் உனக்கு நான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோலை கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் மனசுடைஞ்சு போன நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா. அங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு என்ன பண்றானா, ஹலோ சார், இங்க வாங்க, உங்களுக்கு வைன் பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்க, அவனும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு, உனக்கு எந்த மாதிரி வைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்டு கரெக்டான ஒரு வைனை சொல்றா. அவளும் சரின்னு எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே கிளம்புறா. வெளியில வந்த அந்த பொண்ணு ஏதோ டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ பின்னாடியே வந்து, என்னம்மா ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நைட் ஆயிடுச்சு, நான் ஊபர் புக் பண்ணேன், அந்த பாவி என்னன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான், இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறேன்னு தான் சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருப்பா. அப்ப நம்ம கொடைவல்லன் ஹீரோ என்ன பண்றான்னா, ஏன் நீங்க தனியா நின்னுட்டு இருக்கிறீங்க, ஒரு பொம்பளை புள்ள இப்படி தனியா எல்லாம் நிக்க கூடாது, வாங்களே உங்களை நானே போய் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட கார்ல கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா அவளோட வீட்டுக்கிட்ட போய் நிறுத்திட்டு, சரிமா பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இறக்கி விட போறா. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ கிட்ட காலையில எனக்கும் என்னுடைய ரூம்மேட்க்கும் சண்டை, இப்ப போனா அந்த பே முழிச்சிருப்பா, திரும்பவும் சண்டை வரும், நான் அவ தூங்குனதுக்கு அப்புறம் போனா அவளுக்கும் எனக்கும் சண்டையே வராது, நான் நிம்மதியா படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நான் இப்ப என்ன பண்றது, இப்ப போனா அவ வேற முழிச்சுக்கிட்டு இருப்பாள அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, ஐயோ மேடம், இதுக்கெல்லாமா யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, வாங்க என் வீடு இங்க தான் பக்கத்துல இருக்குது, வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க, வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறான். அங்க போய் நம்ம ஹீரோவோட வீட்டை பார்த்து அந்த மஞ்சள் கிளி ஆண்டு அப்படியே வாய பொழுக்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஹைஃபையா இருக்கும், பயங்கர டெக்னாலஜி ஓரியன்டா அவன் வீட்டை மாத்தி வச்சிருக்கிறான். வீட்டுக்குள்ள போன உடனே ஆளுக்கு ஒரு கிளாஸா வைன் ஊத்திக்கிட்டு ஆளுக்கு மாத்தி மாத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஹீரோ அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு கிறிஸ், நான் ஒரு ஆப் டெவலப்பர், நிறைய ஆப் எல்லாம் டெவலப் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு ஒரு வழியா செட்டில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை பத்தி சொல்லி முடிச்சதும் நம்ம மஞ்சக்கிளி அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒரு பார்ல பார் அட்டெண்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். இப்படியே 2 பேரும் வைனை குடிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்படியே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. நைட் எல்லாம் உல்லாசமா இருந்த ஹீரோ காலையில முழிச்சு பார்க்கும் போது நம்ம மஞ்சக்கிளிய காணும். அவ கிளம்பி நேரா அவளுடைய வாடகை வீட்டுக்கு போயிடுவா. அங்க போனதும் அவளுடைய ரூம்மேட் லீசா என்ன பண்றானா, எங்கடி போன, நைட்டு ஃபுல்லா உன்னை ஆளைய காணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன், நீ எங்க போய் தொலைஞ்ச அப்படின்னு கேட்கும் போது, அதான் நான் வந்துட்டேன்ல, ஃப்ரீயா விடு, நான் வேலை கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மஞ்சக்கிளி அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகி வேலைக்கு கிளம்புறோம். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மஞ்சக்கிளிய தேடி அவ வேலை பாக்குறேன்னு சொன்ன அந்த பாருக்கே போயிடுவான். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பொண்டாட்டிக்கிட்ட நீ இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொன்ன ஹீரோ இப்ப என்ன பண்றான்னா, இப்ப இன்னொருத்தைய தேடிக்கிட்டு பாருக்கு வந்திருக்கான். அங்க போன ஹீரோ மஞ்சக்கிளிய மீட் பண்ணி அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே 2 பேரும் வெளியில வராங்க. வெளியில வந்தா ஹீரோவோட காரை எவனோ ஒருத்தன் திருட பாக்குறான். இதே பார்த்த ஹீரோ திருடனை பார்த்துட்டே, அது என்னோட கார்டா, தேவையில்லாம தொட்டுக்கிட்டு இருந்தேன்னா கைய கால உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திருட என்ன பண்றான்னா, நீ என்னவே அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட காலில் ஒரே அடி அடிக்கிறான். அவனுடைய கால் உடைஞ்சு போயிடுது. கால் உடைச்ச திருடன் அப்ப வரட்டாட அமுல் பேபின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடினது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. காலில் எவ்வளவு பெருசா கட்டு போட்டு இருக்கிறான். நம்ம மஞ்சக்கிளி தான் அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு கூடவே இருந்து கவனிச்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு அவன் மேல லவ்வா வந்துருது. உடனே மஞ்சக்கிளி கிட்ட, டார்லிங் நீ என் கூடவே இருந்துடுமா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு பாத்துக்கையே, என் பொண்டாட்டிய கூட விட்டுருவேன், ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, ப்ளீஸ் நீ போய் உன் ரூமை காலி பண்ணிட்டு இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அந்த மஞ்சக்கிளியும் வந்த வரைக்கும் லாபம், நல்ல பணக்கார பையனா வேற இருக்கான், தனியா வேற இருக்கான்னு சொல்லிட்டு அவ பாட்டுல போயிட்டு நேரா ரூமை காலி பண்ண போறான். வீட்டுக்கு வெளியில அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் மஞ்சக்கிளிய பார்த்து, என்னமா ஸ்கை, ஆளவே பார்க்க முடியறது இல்ல, கண்டுக்க கூட மாற்ற தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசுவான். அப்ப
ஸ்கை வந்து அது ஒன்றும் இல்லை தாத்தா, இன்னைக்கு தான் நீங்க என்ன கடைசியா பாக்குறது, இதுக்கப்புறம் நான் இந்த ரூம்க்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போறா. ரூம்குள்ள போன ஸ்கை ஹீரோவை பத்தியும் அவன் கூட நடந்த சம்பவத்தை பத்தியும் விலாவரியா அவளுடைய ரூம்மேட் அதாவது லீசா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதே கேட்ட லீசா, அப்ப என்ன விட்டு போறியா ஸ்கை, நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லு, எப்படி ஒரு ஆம்பளைய நம்பி நீ போற, நீயும் நானும் கடந்த ஒரு வருஷமா எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தோம்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அழுந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நமக்கே ஒரு விஷயம் புரிய வரும், மஞ்சக்கிளியும் அந்த லீசாவும் அந்த மாதிரி புள்ளைங்கன்னு. லீசா அழுந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறத கேட்டு ஸ்கை என்ன பண்றானா, இங்க வாமா லீசா, நான் உன்னை விட்டு எப்படிமா இருப்பேன், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நான் எப்பவுமே உனக்கு மட்டும்தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவனை கட்டிக்கிறேன், உன்னை நான் வச்சுக்கிறேன், வாரம் வாரம் உன்னை வந்து நான் கண்டிப்பா மீட் பண்ணுவேன், நாம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு அங்க கிளம்பி போயிட்டே இருப்பா. நேரா ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்த மஞ்சக்கிளியும் அவனை கையில வச்சு தாங்கு தாங்கு தாங்குன்னு பயங்கரமா தாங்குறா. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைட்ல ஹவுஸ் ஓனர் தாத்தாவை காட்டுறாங்க. நம்ம ஹவுஸ் ஓனர் தாத்தா வடையை வாங்குறதுக்கு வந்திருப்பார் போல. அதை தட்டி தட்டி பாக்குறாரு, உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராது. என்னடா இது, போன் பண்ணாலுமே எடுக்க மாட்டா, கதையை தட்டினாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கையில வச்சிருந்த ஒரு ஸ்பேர் கீயை வச்சு டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாரு. உள்ளேயும் யாருமே இல்ல. என்னடா இங்கேயே மாலை காணும்னு சொல்லிட்டு வேகமா போய் பாத்ரூம் எட்டி பார்த்தா உள்ள லீசா கொடூரமா செத்து கிடக்குறா. உடனே ஹவுஸ் ஓனர் தாத்தா என்ன பண்றாரு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹவுஸ் ஓனர் தாத்தா போலீஸ் கிட்ட, இந்த பொண்ணு இங்க தான் சார் 8 வருஷமா இருக்கிறா, நேத்து கூட பார்த்தேன், என் கூட அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு போன பொண்ணு நைட் இந்த மாதிரி பண்ணிருக்கானா, அப்ப இது வந்து கொலை மாதிரி தான் சார் எனக்கு தெரியுது, சூசைட் மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ இவளோட ரூம்மேட் ஸ்கைன்னு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு மேல தான் டவுட்டா இருக்குது, அவளை பிடிச்சி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறா. உடனே போலீஸ் ஸ்கை அந்த பொண்ணோட ஐடி ப்ரூஃபை கொடுங்க, செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐடி ப்ரூஃபை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஒரு பேர்ல அந்த பொண்ணு இல்லவே இல்லை. அதை பார்த்த போலீஸ் ஷாக் ஆயிட்டு, அப்ப இந்த பொண்ணு தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறா, இவளை பிடிச்சி விசாரிச்சா உண்மை என்னன்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைட்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ நல்லா தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கே தெரியாம அவனோட போனை எடுக்கிற மஞ்சக்கிளி அவனோட ஃபேஸை வச்சு அந்த போனை அன்லாக் பண்ணிடுவா. அன்லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ண கையோட அந்த போன்ல என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறா. அடுத்தது நம்ம ஹீரோ அவனோட பொண்டாட்டி இருக்கால, அவகிட்ட வீடியோ கால் பேசுறத காட்டுறாங்க. பொண்டாட்டி கிட்ட கால் அடிபட்டது, அதுக்கப்புறம் அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அவனுடைய பொண்டாட்டி, எப்படி நீங்க தனியா சமாளிக்கிறீங்க, நான் வேணா வந்து பாத்துக்கவான்னு கேக்குறா. என்ன ஒரு அக்கறை, நீ எல்லாம் வர தேவையில்ல, என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க என்ன ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவோட பொண்டாட்டி, எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு என்னமோ இது சரியா படல, பாத்துக்கங்கன்னு சொல்றா. ஆனா ஹீரோ, அவெல்லாம் என்ன சூப்பரா பாத்துக்கிறாமா, நீ எதுக்கும் கவலைப்படாம நீ பாட்டுல நிம்மதியா இருன்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோவோட பொண்டாட்டி, சரி அது போட்டும், நம்மளோட பொண்ணுக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குதான், வர வெள்ளிக்கிழமை நான் கூட்டிக்கிட்டு வரேன், நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. கால் கட் ஆனதுமே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஸ்கையை தேடி பாக்குறான். ஸ்கை குளிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப இவனோட பொண்டாட்டி சொன்னது ஞாபகம் வருது, இவ யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ன சொல்லிட்டு வேகமா அவளோட ஹேண்ட்பேக் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் போது கரெக்டா ஸ்கை குளிச்சுட்டு வெளியில வந்துருவா. வெளியில வந்தவ, என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ கையில ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு, இது யாருன்னு சொல்லிட்டு கேக்குறா. அவதான் என்னுடைய ரூம்மேட் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே அது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு டவுல் அவுத்து அவன் மூஞ்சில வீசின உடனே 2 பேருக்கும் அப்படியே பத்திக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் ஜாலியா இருப்பாங்க. அடுத்து மறுநாள் காலையில டயர்ட்ல தூங்கி எழுந்துக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எந்திரிச்சு அவனோட போனை தேடி பாக்குறான், போன் இருக்காது. போனை தேடி பார்த்துட்டு அப்படியே டிவியை பாக்குறான். டிவி நியூஸ்ல லீசா இறந்து போயிட்டான்னு சொல்லி நியூஸ் போடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஸ்கை வீட்டுக்குள்ள வருவா. வீட்டுக்குள்ள வந்தவ கிட்டே, உன்னுடைய ஃப்ரெண்டு லீசா இறந்து போயிட்டாலாண்டி, நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பதட்டமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஸ்கை எதை பத்தியும் கவலைப்படாம அவ வாங்கிட்டு வந்த சிக்கனை பொறுமையா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, என்னன்னா நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், நீ என்னன்னா பொறுமையா சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, வா போலீஸ் கிட்ட போயிட்டு நம்ம இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஸ்கை ஹீரோவை பார்த்து, எதுக்குப்பா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவளை போட்டு தள்ளினதே நான் தான், என்ன போய் எப்படியா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றேன், உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் கேக்குறியா, நான் லீசாவோட தங்கினதே உன்னை பாக்குறதுக்காக தான், உன்னை கரெக்ட் பண்ணி உன் கூட செட்டில் ஆகத்தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், கடந்த 2 மாசமா உன்னை வெறி கொண்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எப்ப சாப்பிடுவ, எப்ப தூங்குவ, எங்க போற, எங்க வருவேன்னு எல்லாமே எனக்கு தெரியும், உன்னை பத்தி எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு தான் உன்னை நான் கரெக்ட் பண்ணேன், நீ என்னோட வலையில விழுந்துட்ட, பாவம் நான் இல்லைன்னா லீசா செத்துடுவேன்னு சொன்னா, நான் இல்லாம அவ கஷ்டப்பட்டு சாகுறதுக்கு நானே அவளை கொண்டுடலாம் இல்ல, அதனால தான் அவளை கொலை பண்ணிட்டு நேரா உனக்கிட்ட வந்துட்டேன்னு சொல்றா. இதே கேட்ட உடனே காண்டான நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, முதல்ல வெளியில போடி அப்படின்னு பயங்கரமா கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறான். அதுக்கு ஸ்கை, ஐயோ உன்னோட பெரிய
பெரிய ரோதனையா இருக்குது. நீ வேணா வெளியில போய்க்கோ, என்னால எல்லாம் வெளியில போக முடியாது. இனிமே இதுதான் என்னுடைய வீடு, இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்றா. உடனே ஹீரோ இருடி உன்னை நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போக போறான். டோர் தானாகவே லாக் ஆகுது. ஹீரோவோட வீட்டுல இருக்கிற டோர் எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதை அவனோட போன்ல வச்சிருப்பான். ஆல்ரெடி தான் நம்ம மஞ்சக்கிளி அவனோட போனை திருடி வச்சிருக்கா இல்லையா, அவ தான் இப்ப எல்லா டோரையும் லாக் பண்ணிருப்பா. லாக் பண்ணிட்டு ஹீரோவை பார்த்து கண்ணாடி இனிமே நீ எங்கேயுமே போக முடியாது, இனிமே நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், கேட்கலன்னா உன்னையும் போட்டு தள்ளுறத தவிர எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் கொடுத்து அவனை அங்கேயே மயங்க வச்சிடுவா. அப்படியே இந்த பக்கம் ஹவுஸ் ஓனர் தாத்தாவை காட்டுறாங்க. ஹவுஸ் ஓனர் தாத்தா என்ன பண்றாருன்னா நேரா போயிட்டு லீசாவோட ரூமை கிளீன் பண்ண போறாரு. அங்க ஜன்னல் பக்கத்துல டெலிஸ்கோப் இருக்கிறத பார்த்துட்டு இதே இதுக்கு இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அது வழியா பார்த்தா ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு நேக்கட்டா யோகா பண்ணிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து குஷியான தாத்தா அந்த பொண்ணை குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு யோகா முடிச்சிட்டு கிளம்பிடும். அதே நேரம் ஹீரோவோட வீட்டுல என்ன பண்றான்னா ஹீரோவை கட்டி வச்சு இமீடியட்டா அவனோட பேங்க் அக்கௌண்டோட பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துடு, அதுல இருக்கிற அமௌண்ட் எல்லாமே இனிமே எனக்கு மட்டும் தான் சொந்தம், ஒழுங்கா பாஸ்வேர்டை கொடுன்னு சொல்றா. ஆனா அவன் முடியாதுன்னு சொன்னது நம்ம ஹீரோ நெஞ்சு மேல எட்டி மிதிப்பா பாருங்க, அப்படியே பொத்துன்னு விழுந்துடுவா. விழுந்துட்டானே பாவம்னு சொல்லி தூக்காம நேரா ஒரு ட்ரில்லர் மிஷினை எடுத்துட்டு வந்து அவன் ஆல்ரெடி உடஞ்சிருக்குல்ல அந்த கால்லே ட்ரில்லிங் மிஷினை இறக்கிடுவா. அதே நேரம் இந்த பக்கம் ஹவுஸ் ஓனர் தாத்தா அந்த பொண்ணை பார்த்து முடிஞ்சு போன விரக்தியில வேற ஏதாவது வீட்டுல வேற ஏதாவது பொண்ணு ட்ரெஸ் இல்லாம இருக்குதான்னு பாக்குறதுக்காக டெலிஸ்கோப்பை திருப்பி ஹீரோவோட வீட்டை பாக்குறா. ஹீரோவோட வீட்டு ஜன்னல்ல நம்ம ஸ்கை நிக்கிறா. அவளை பார்த்ததுமே இந்த சைக்கோ எதுக்கு அங்க நிக்குது, இது கொலகார சைக்கோ ஆச்சே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம மஞ்சக்கிளி எப்படியோ ஹீரோவை அடிச்சு பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டா போல மொத்த அமௌண்ட்டுமே அவளோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பான் போல, அது எல்லாத்தையுமே இவளோட பேருக்கு மாத்தி கொடுக்க சொல்லி இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் ஹவுஸ் ஓனர் தாத்தா பொறுமையா அந்த டெலிஸ்கோப் வழியா பாத்துக்கிட்டே இருப்பா. ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இவளோட பேருக்கு மாத்துறதுக்காக நம்மளோட ஹீரோவோட கையை அவுத்து விடும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவளோட கையை தட்டி விட்டுட்டு வேகமா அவளை போட்டு அடிக்கிறா. அவ பக்கத்துல கடந்த சிசரை எடுத்து நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே சொருகிட்டு என்னைய அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா கண்ணாடி, இரு உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனோட போன் எடுத்து ஒரு வீடியோ காட்டுறா. அந்த வீடியோல ஹீரோவோட பொண்டாட்டியும் அவனோட பொண்ணும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதை காட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ கேட்டுதான் ஆகணும், இல்ல நான் கேட்க மாட்டேன், எனக்கு என் பணம் தான் முக்கியம் அப்படின்னு அடம் பிடிச்சினா இவங்க ரெண்டு பேரும் உயிரும் பரிதாபமா போயிடும். சோ நான் சொல்றத மட்டும் நீ பொத்திக்கிட்டு செய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிடுவா. அவனும் சரி நீ சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குறா. உடனே இந்த ஸ்கை பொண்ணு என்ன பண்றான்னா அந்த வீட்டுல இருக்கிற வால் பெயிண்டிங் எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறா. அப்போ ஒருத்த அந்த வீட்டுக்கு வரான். இவன் ஒரு புரோக்கர். இவனை வந்துட்டு ஸ்கை தான் வர சொல்லிருப்பா. அவன் வந்ததும் ஸ்கை ஹீரோவை பார்த்துட்டு இந்த வீட்டுல உன்னை தவிர மத்தது எல்லாத்தையும் நான் விற்க போறேன், சோ நான் எங்கெல்லாம் சைன் போட சொல்றேனோ அங்கெல்லாம் சைன் போட்டு கோஆபரேட் பண்ணினா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வெளியில கிளம்பிடுவா. அவ வெளியில கிளம்புறத பார்த்துட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் தாத்தா என்ன பண்றான்னா நேரா ஹீரோவோட வீட்டுக்குள்ள வரான். அங்கதான் சுத்தி சர்வலைன்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சர்வலைன்ஸ் சிஸ்டமும் டைரக்டா வந்து அந்த போன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஹீரோவோட வீட்டுக்கு வந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா சுத்தி டோர் எல்லாம் லாக் ஆயிருக்கிறத பார்த்துட்டு ஒரு கல்லு ஒண்ணு எடுத்து கண்ணாடி மேலே போட்டு அந்த டோரை உடைச்சிட்டு அப்படியே உள்ள போறான். டோர் பிரேக் ஆன உடனே ஹீரோவோட போனுக்கு அலர்ட் போயிடும். அப்புறம் என்ன இந்த போனை பார்த்த ஸ்கை இந்த கிழட்டு பையில பலி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வேகமா காரை திருப்புறா. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா ஹீரோவை பார்த்து என்ன தம்பி இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா, உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்புறம் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிற, முதல்ல காப்பாத்தி விட்டு போயா, என்னோட கட்டாவத்து சீக்கிரமா என்ன ரிலீஸ் பண்ணியான்னு சொல்றா. அட பொறுப்பா தம்பி, இங்க எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குது, நான் உன்னை காப்பாத்தணும்னா நீ எனக்கு எவ்வளவு கொடுப்ப அதை சொல்லு, அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்தலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்றா. அதே கேட்ட ஹீரோ அடே முட்டா பையில என்ன காப்பாத்துடா, நீ எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லும் போது வேகமா ஹவுஸ் ஓனரும் வந்து கட்டாவுக்குறா. அப்போ ஒரு அலர்ட் வந்துருது. நம்ம ஸ்கை காரோட வீட்டுக்குள்ள வந்துருவா. வந்தது பார்த்த உடனே ஹவுஸ் ஓனர் தாத்தா வேகமா தப்பிச்சையோட ட்ரை பண்றா. வீட்டுக்குள்ள வந்த வீட்டுல இருக்கிற எல்லா டோரையுமே திரும்ப லாக் பண்ணிடுவா. லாக் பண்ண உடனே கிழவன் என்ன பண்றான்னா வேகமா கத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு மாடிக்கு போய் ஒளிஞ்சிக்க போறான். ஆனாலுமே பின்னாடியே போற நம்ம ஸ்கை என்ன பண்றான்னா கிழவனை போட்டு தள்ளிடுறா. ஸ்கை அந்த பக்கம் போனதும் ஹீரோ ஒரு வழியா தப்பிச்சு வீட்டுல இருந்து வெளியில வந்து காரை பாக்குறான். கார் லாக் ஆயிருக்கும். அடே என்ன கொடுமைன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பைக் ஒண்ணு இருக்கும். அந்த பைக் எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்பி போறா. போற போக்குல அப்படியே பல்ட்டி அடிச்சு ரோட்ல போய் விழுந்துடுறா. ரோட்ல ஒரு கார் ஒண்ணு போய்கிட்டு இருக்கும். அந்த கார்ல இருந்து இறங்கினவ சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையான்னு சொல்லிட்டு வேகமா தூக்கி போட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போவான்னு பார்த்தா திரும்ப இவனோட வீட்டுக்கே கூட்டி போயிடுவான். அங்க போய் காரை நிறுத்திட்டு டப்புன்னு ஹீரோவோட தலையில ஒரு அடி, நீ ஏண்டா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும் போதுதான் அப்பதான் நமக்கு
ஒண்ணு புரிய வருது. வந்தவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்கை இருக்கார்ல, அவளோட அம்மாவோட 2வது புருஷன். இவனோட பேரு ஜேக்கப். 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியா நம்ம ஹீரோவை மறுபடியும் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ள போனது ஹீரோ என்ன சொல்றான்னா, அதான் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே வித்துட்டியே, இதுக்கு மேல என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேக்குறப்போ, அப்படியெல்லாம் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட முடியாது. உன்னோட பேர்ல பேங்க்ல $13 மில்லியன் பர்ன்ட் இருக்குது. அதே நீ என் பேர்ல எழுதி கொடுத்துட்டேன்னா நான் உன்னை இப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு சொல்றான். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உன்னால எடுத்துக்க முடியும், ஆனா இந்த $13 மில்லியன் மட்டும் உன்னால எடுத்துக்க முடியாது. அதை எடுக்கணும்னா நான் பேங்க் வந்து என்னோட கைரேகை வைக்கணும்னு சொல்றான். ஆனா நான் பேங்குக்கும் வர மாட்டேன், என்னோட கைரேகையும் கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது, அட பைத்தியக்காரன், என்ன யார்டா பேங்க்கு கூப்பிட்டா, உன்னுடைய கை விரல் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அவனோட கை விரலை மட்டும் வெட்டி எடுத்துடுவாங்க. அடுத்து மறுநாள் காலையில காட்டுறாங்க, ஹீரோவோட பொண்டாட்டியும் அவனோட புள்ளையும் அவனை பாக்குறதுக்காக வராங்க. வீட்டுக்குள்ள வந்த ஹீரோவோட பொண்டாட்டி அப்படியே சுத்தி பாக்குறா. வீடே கொடூரமா அலங்கோலமா இருக்குது. அப்ப அங்க வந்த ஸ்கை கிட்ட, என் புருஷன் எங்க, ஏன் இந்த வீடு அலங்கோலமா இருக்குதுன்னு கேட்கும் போது, சார் இப்ப மேல தூங்கிக்கிட்டு இருக்காரு மேடம், அவருக்கு இப்ப ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுது, நீங்க வேணா போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவோட பொண்டாட்டி, இப்ப என்னுடைய புருஷன் மட்டும் வரலன்னு வச்சுக்கோயே, நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுவேன்னு சொல்லும் போது, பின்னாடியே வர ஜேக்கப் அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஹீரோவோட அடைச்சு வைப்பாங்க. இவங்களை இப்படி அடைச்சு வச்சுட்டு ஜேக்கப்பும் ஸ்கையும் நேரா பேங்க் போயிட்டு பேங்க்ல இவனோட அந்த விரல வச்சு அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. அதே நேரம் வீட்டுல இவங்களை அடைச்சு வச்சிருக்கிற ரூம்ல ஒரு வென்டிலேட்டர் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட பொண்டாட்டி அதை வேகமா கலட்டிட்டு அந்த சின்ன பொண்ணை அது வழியா அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோவை பார்த்து, உன்னுடைய கை விரலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது, என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக என்னோட விரல வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, என்கிட்ட இருந்த $13 மில்லியன் அவங்க இப்ப எடுத்துக்க போறாங்க, இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அவன் புலம்புவான். இதே கேட்ட ஹீரோவோட பொண்டாட்டி, அடே அந்த $13 மில்லியன் பவுண்ட் உன்னோட லாக்கர்ல இல்லடா, அது எப்போ நான் என்னோட லாக்கருக்கு மாத்தி வச்சுட்டேன்னு சொல்றான். இதே கேட்ட ஹீரோ, என்னமா சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நீ டைவர்ஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் நான் என்ன தெருவுல நிக்க முடியும், அதான் ஒரு சேஃப்டிக்கு அந்த பவுண்டை என்னோட லாக்கர்ல எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்றான். இவ சொன்ன மாதிரியே ஸ்கையும் ஜேக்கப்பும் போய் அந்த லாக்கர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. லாக்கர்ல ஒண்ணுமே இருக்காது. இதனால கடுப்பான 2 பேரும் வேகமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்ப அந்த ஜன்னல் வழியா வெளியே வந்தாலே அந்த சின்ன பொண்ணு அவ மெயின் டோருக்கு வந்து மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள ஓடும் போது இவங்க கார்ல அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தது தெரிஞ்ச உடனே ஹீரோவும் அவனோட பொண்டாட்டி வேற ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போன ஜேக்கப் ஹீரோவை கண்டுபிடிச்சு பயங்கரமா செம்மடி அடிச்சிட்டு, அங்க வர ஸ்கை கிட்ட, இனிமே இவன் நமக்கு தேவைப்பட மாட்டான், இந்த பாண்ட் வந்து அவனோட பொண்டாட்டி பேர்ல தான் இருக்குது, இவனை இமீடியட்டா சுட்டு கொலை பண்ணிடுன்னு சொல்லுறான். ஆனா ஸ்கை ஹீரோவை ஷூட் பண்ணாம அந்த ஜேக்கப்பை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடு. பார்த்துட்டு இருந்த ஹீரோ என்ன பண்றானா, கையில கிடைச்ச அந்த கோடாரிய வச்சு கைய நெஞ்சிலே வெட்டிடுவான். வெட்டிட்டு அப்படியே அவனோட போனை எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆயிடுவான். சோ அந்த வீட்டோட கண்ட்ரோல் எல்லாம் அந்த போன்ல தானே இருக்குது. இவன் என்ன பண்றான், டக்குன்னு அந்த வீட்டோட லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்கை கூட பயங்கரமா சண்டை போடுறான். அந்த சண்டையில ஸ்கை வந்து நம்ம ஹீரோவை பொழந்துடுவான். அந்த டைம்ல வந்த ஹீரோவோட பொண்டாட்டி ஸ்கைய போட்டு பயங்கரமா அடிச்சாலும் ஸ்கை சுதாரிச்சுட்டு ஹீரோவோட பொண்டாட்டிய புரட்டி எடுத்துடுவா. கடைசியா ஹீரோவை கொண்டுலான்னு முடிவு பண்ணி அவளோட கையில வச்ச கோடாரிய தூக்கி எரிய போகும் போது பின்னாடி இருந்து யாரோ ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட பொண்ணு. ஒரு வழியா ஸ்கை கிட்ட இருந்து ஹீரோவோட குடும்பமே தப்பிச்சிடும். கடைசியா ஸ்கை சாகும் போது அவளுடைய உண்மையான பேர் மார்க்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு செத்துருப்பா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கை பொண்ணு நினைச்சிருந்தா போன சீன்ல ஹீரோவை கொண்டு இருக்க முடியும், ஆனா அவனை கொல்லாம ஜேக்கப்ப கொலை பண்ணிருப்பா. அதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்கை உண்மையாவே ஹீரோவை சின்சியரா லவ் பண்ணிருப்பா. அதனால தான் சாகும் போதும் அவளோட உண்மையான பேரை சொல்லிட்டு செத்து போயிருப்பா. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.